வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய கெட்ட நேரங்கள் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ உடனே நம்ப மாட்டாய். கந்தன் இதைத்தான் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இதை எப்படி நம்புவது என்று யோசிக்கிறாயா? நீ நம்பினாலும் சரி, நீ நம்பவில்லை என்றாலும் சரி, நான் சொல்வது மட்டுமே உண்மை. உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகிறது என்று நான் சொல்கின்ற இந்த விஷயம் மட்டும்தான் உண்மை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த கந்தன் உனக்கு அத்தனை நன்மைகளை நடத்தி இருக்கிறேன். ஆனால் உனக்கு அதுவெல்லாம் புரியவில்லை. ஏன் தெரியுமா? நீ நினைத்த வெற்றி உடனடியாக உன் கைகளுக்கு கிடைத்திருக்க வேண்டும். நீ நினைத்த சந்தோஷம் ஒரு நொடியில் உன்னை வந்து சேர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இது எதுவுமே உன் மனதிற்கு திருப்தியை கொடுத்து விடவில்லை. உன் மனதிற்கு இது எதுவுமே நிம்மதியை கொடுத்து விடவில்லை. அதனால் இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையின் எந்த விஷயத்தையுமே உனக்கு நடத்தாமல் சென்று விட மாட்டேன். உன் அப்பன் நான் நினைத்து உன் வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் தந்துவிட எண்ணுகின்றேன். நாம் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு துணை நிற்க வேண்டும். நாம் ஆசைப்படுவது ஒன்றிற்கும் நமக்கு கிடைத்த பிறகு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அதே நேரத்தில் நேரத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய ஆசைகளை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய விருப்பங்களை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவானாலுமே நமக்கான உண்மைகளை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவானாலும் நமக்கான விஷயங்களை நாம் நிறைவாக உணர வேண்டும் அல்லவா? இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கான பேரதிசயங்களை நான் நடத்தி தருகிறேன் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நான் உன்னை சுற்றி ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ இனிமேலும் தேவையில்லாது உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கந்தன் வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டு உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த வெற்றி உனக்கு கிடைத்த உன்னுடைய முயற்சிக்கான மிக பெரிய பரிசு, உன்னுடைய உழைப்பிற்கான ஊதியம். எதுவுமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இப்பொழுது உனக்கு பதில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நீ நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிய வரப்போகிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் பிள்ளை இனியும் வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை நான் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறேன். உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக தந்துவிட்டது. எண்ணற்ற விஷயங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நல்ல பதில் கிடைத்தது என்பதனை புரிந்து கொள்.
நாம் எதற்கும் கவலைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நிச்சயமாக கொடுத்துவிடும். ஒட்டுமொத்த திருப்பங்களையும் உனக்கென அடையாளம் காண்பித்து விடும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. நடக்கப் போகின்ற விஷயங்களை எண்ணி நீ பெருமைப்படு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காக நான் வருவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். எதையும் எண்ணி என் பிள்ளை, நீ பட்ட வேதனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்தும் விட்டது. யாரோடும் இந்த வாழ்க்கை உன்னை பின்னி பிணைக்கவில்லை. வருகின்றவர்களை போகின்ற போக்கில் ஏற்றுக்கொள். வேண்டாம் என்றால் விட்டு விலகிச் செல். நிச்சயமாக அது போதும். யாருக்காகவும் எதையும் நினைத்து ஏங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையின் சந்தோஷங்களை நீ தொலைத்து விடாதே. எதை எண்ணியும் வருத்தப்பட்டு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நீ விட்டு விடாதே. இனி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும். இனி நடக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்காதே. இனி உனக்கான அதிசயங்கள் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வந்து உனக்கான பேரின்பத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் உன்னோடு பேசுகின்ற நேரங்கள் உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு சில மாற்றங்களை அடிப்படையாக கொண்டது. எப்பொழுதும் நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஏற்ற நன்மையை இந்த வாழ்க்கை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ தயார்படுத்தி கொண்டு உனக்கான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்பன் உனக்காக இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கந்தன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அர்த்தம் இருப்பதை நீ உணர வேண்டும். ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கிறதல்லவா? அப்படியானால் அடுத்தடுத்த ஒரு வெற்றி உன் வாழ்க்கை பாதையில் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பேரதிசயம் நடப்பதை நீ உணர வேண்டும். அப்பன் சொல்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டாயா? நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதுதான் உண்மை. நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை. நீ அடைய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை. மாற்றங்கள் எதுவும் உன்னை மாற்றிவிடவில்லை என்றால் நீ சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனை உணர வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அத்தனையையும் கடந்து நீ வாழ்ந்து விட்டாயானால் உன்னோடு நான் வருகின்ற இந்த வாழ்க்கைக்கு நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொள்வாய். உனக்காக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றி அமைத்து விடுவாய். மற்றவர்கள் மாற வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கான விஷயங்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள். நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கான நல்லது எல்லாம் நடக்கும். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வணங்குகின்ற கந்தன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். வேல் வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.